எசாயா 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். இன்னைக்கு ஒரு சில மனிதர்கள் உங்களை கைட் பண்ணிட்டு இருக்கலாம். உங்களுடைய படிப்பு விஷயத்தில், உங்களுடைய எதிர்காலங்களில், உங்களுடைய திருமண வாழ்க்கையில், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சில மனிதர்களுடைய ஆலோசனையை கேட்டு, சில மனிதர்கள் இதை பண்ணு, இதை பண்ணாத, இப்படி நட, இங்கே போ அப்படிங்கிற ஒரு கைட் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கலாம். ஆனால் அந்த மனிதர்கள் தினமும் டெய்லியும் வருஷக்கணக்காக உங்கள் கூடவே இருந்து உங்களை கைட் பண்ணுவாங்க, உங்களை நடத்துவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்களுக்குன்னு ஒரு வேலை வரும்போது, அவங்க பிஸி ஆகும்போது கண்டிப்பாக உங்களுக்காக அவங்க வரமாட்டாங்க. அவங்களுடைய வேலையை தான் அவங்க பார்ப்பாங்க. ஆனால் கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு சொல்கிறாங்க, நான் நித்தமும் உன்னை நடத்துவேன். உன்னுடைய பாதை எவ்வளவு கடினமாக இருக்கும்போதும், உன்கிட்ட பணம் இருக்கும்போது மனிதர்கள் உங்களுக்காக நிற்பாங்க. ஆனால் நீ பணம் இல்லாமல் தனிமையில் நிற்கும்போது கூட உன்னை நடத்த நான் உண்மையுள்ளவராக இருக்கிறேன்னு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறாங்க. மகா வறட்சியான காலங்கள் உங்கள் ஆத்துமாவை ஏசப்பா திருப்தி ஆக்குவார். உங்கள் எலும்புகள் சோர்ந்து போயிருக்கலாம், நினமுள்ளதாக்குவார். வறட்சி மாறி வற்றாத நீரூற்றாய் நீங்கள் மாறுவீங்க. அதாவது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடந்து போகிறதான ஒரு வறட்சி, ஒரு வனாந்திரம், அந்த மாதிரியான கடினமான பாதைகள் மாறி ஆனந்தம், சந்தோஷம், உயர்வுகள், வற்றாத நீரூற்று, ஒரு நாளும் ஒரு காலமும் அந்த நீரூற்று வற்றாது. அப்படிப்பட்டதான வற்றாத நீரூற்றை போல கர்த்தர் உங்களை மாற்றுவார். இதை ஏசப்பாவால் மட்டும்தான் செய்ய முடியும். விசுவாசிக்கிறீங்களா? என்னை நடத்த ஒருவர் இருக்கிறார்னு நம்புறீங்களா? ஏசப்பாவை பார்த்து சொல்லலாமா, இந்த மனிதர்கள் என் கூட கடைசி வரைக்கும் இருப்பாங்க, என்னை கைட் பண்ணுவாங்க, என்னை நடத்துவாங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் இப்போது என்கிட்ட யாருமே இல்லை. ஆனால் ஏசப்பா என் கூட பேசுகிறாங்க, என்னை ஏசப்பா நடத்துவேன்னு சொல்லிட்டாங்க, என்னை நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்துவாராக. என்னை நடத்துகிற ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். என்னுடைய வாழ்க்கை வறட்சியை போல் இப்போ இருக்கலாம், ஆனால் என்னுடைய வாழ்க்கையை வற்றாத நீரூற்றை போல கர்த்தர் மாற்றப் போகிறார். நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல கர்த்தர் என்னை மாற்றப் போகிறார். என்னுடைய ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்குவார். என்னுடைய எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். சொல்றீங்களா? உண்மையா இந்த வசனத்தை சொல்லுங்க. உண்மையாய் சொல்லுகிற ஒவ்வொருவர் மேலையும் கர்த்தருடைய கரம் அமருகிறது. உங்களுக்கு முன்பாக ஒருத்தர் நடந்து போகிறார். கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்துவாராக. வறட்சிகள் மாறுகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் வற்றாத நீரூற்றை போல நன்மைகள், மேன்மைகள், ஆசிர்வாதங்கள், சுகம், சமாதானம் கடந்து வருவதாக. ஆமென். Have a blessed day. God bless you.